அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஹெம்மிங்க்கு சிங்கிள் த்ரெட்டு தாங்க எடுக்கணும், டபுள் த்ரெட்டாக எடுத்துடக்கூடாது. சிங்கிளாக எடுத்து நீங்கள் அதை லாஸ்ட்டில் எண்டில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாத்தை எடுத்து அதை ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி முடிச்சு போட்டிருக்கிற வந்து அந்த மடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த இதில் போயிடணும். ஓகேங்களா? போயிட்டு அதுக்கு அடுத்தது சின்னதாக அந்த மெயின் கிளாத்தில் வந்து சின்ன டாட் மாதிரி எடுக்கணும். எடுத்து அந்த மடிச்சிருக்கிற கிளாத்தில் பெருசாக விட்டுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது ஆனால் மெயின் கிளாத்தில் மட்டும் குட்டியாக டாட் மாதிரி மட்டும்தாங்க எடுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா? அப்போ பார்க்குறப்போ நம்மளுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ. ஓகேங்களா? இதே மாதிரியே நீங்கள் சின்னதாக தாங்க கிளாத்தை எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டில் வந்து எண்ட்ரிங்கில் வந்து முடிச்ச போட்டு கட் பண்ணிடணும். இப்போ நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக டாட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வேறு கலரில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஐ கட்டுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு டபுள் த்ரெட்டாக எடுக்கணுங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்து ஊசியில் நூலை கோர்த்துட்டு அதே மாதிரி லாஸ்ட்டில் எண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்ச போட்டுட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இதில் நீடியில் விட்டு வெளியே எடுத்துட்டு, இப்போ பாருங்கள் நீடியில் வந்து உள்ளே விட்டு எடுத்துட்டு க்ராஸாக வந்து மேலாப்பில் மட்டும்தான் லைட்டாக தான் துணி எடுத்து போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நீடியில் வந்து பேக் சைடாக விட்டு அந்த நூல் கொள்ள விட்டு இப்போ முடிச்சு மாதிரி இப்போ அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா ஒரு முடிச்சு விழுகும். அதே மாதிரியே தாங்க பண்ணணும். பொறுமையாக ஸ்லோவாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கரெக்டாக நீடியில் வந்து திருப்பி அந்த த்ரெட்டு கொள்ள விட்டு அப்படி இழுக்கிறப்போ முடிச்சு மாதிரி விழுகும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க? இதே மாதிரியே ஒன்று ஒன்றா இப்படியே நம்ம பண்ணுறப்போ அந்த முடிச்சா விழுகுது பாருங்கள், அது பார்க்குறப்போ நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஐ கட்டுறது. லாஸ்ட்டில் எண்டில் டாட் முடிச்ச போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்ச போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஐ கட்டியாச்சு. இப்போ ஹூக் கட்டுறதை பற்றி பார்க்கலாம். ஹூக் வந்து இந்த பெரிய நீடில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஹூக்கில் வந்து லைட்டாக கேப் கொஞ்சம் அகட்ட மாதிரி வச்சோம்னா நல்லா தெரியும். அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் இப்போ அந்த பெரிய நீடில் இருக்கு இல்லையா, அதை வந்து குத்தி அந்த பேக் சைடில் வந்து அப்படி ரோல் பண்ணுறப்போ என்ன ஆகும், அந்த கிளாத்தில் ஹோல் விழும். அதிலேருந்து அந்த ஹூக்கை வந்து மாட்டி விட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இந்த நீடில் ஹோல் போட்டு ஹூக்கு மாட்டுறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் அந்த இதில் வந்து விட்டு அந்த நூலை வந்து ஊசி மேலே அப்படி சுற்றி விட்டு முடிச்சு போடுற மாதிரி பண்ணணும். ஒரு 4 டைம்ஸ் பண்ணால் போதும். 4 முறை மட்டும் பண்ணுங்கள். 4 முறை பண்ணி அதை வந்து நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். ஓகேங்களா? இதே மாதிரியே அடுத்த இதுலேயும் போட்டு பொறுமையாக கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே மேலேயும் எண்டுலேயும் முடிச்சு போட்டுருணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.